உப்பு அதிகமா ரத்தத்தில இருக்கிறவங்களுக்கு சூரணம், பற்பம், செந்தூரம் மிக்ஸ் பண்ணி குடுக்குறோம். இது வந்து கஷாயம். பிரிக்க குடிநீர்ன்னு சொல்லுவோம். 2மே 1 மாசத்துக்கு குடுப்போம். இது வந்து நம்ம ஏற்கனவே பதிவிட்டிருக்கோம். நசியம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. நசியம். அஸ்துமா, விசிங், சைனஸ் ஆமா, பிரச்சனைக்கு. ஆமா. இன்ஹேலர் யூஸ் பண்றவங்க கூட யூஸ் பண்ணலாம். தாராளமா யூஸ் பண்ணலாம். இதுலயா? இது பீனிசம். இது கூட இத வந்து நம்ம மாத்திரை வடிவில குடுப்போம். இதுவும் கூட எடுத்துட்டு வந்தாங்கன்னா, 10 வருஷம், 20 வருஷம் பிரச்சனையா இருந்தாலும் ஒரே மாசத்துல நார்மலுக்கு வரும்யா. அப்ப இது 2 தான் கிட்னி ஃபெயிலியர்க்கான மருந்து. ஆமாங்க, ஆமாங்க. இப்ப இது 2ம் பார்த்தீங்கன்னா, ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் சம்மந்தமான பிரச்சனைக்கு மருந்து. ஆமா. இன்ஹேலர் யூஸ் பண்றவங்க கூட எடுக்கலாம். தாராளமா எடுக்கலாம். எத்தன வருஷம் பிரச்சனை இருந்தாலும் சரி. எத்தன வருஷம் ப்ராப்ளம் வந்தாலும் எடுக்கும். இந்த கிட்னி ஃபெயிலியர்க்கான மருந்து, அதுக்கப்புறம் ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் சம்மந்தமான பிரச்சனைக்கு இன்ஹேலர் யூஸ் பண்றவங்களுக்கான மருந்து, எத்தன வருஷம் பிரச்சனை இருந்தாலும் எடுக்கலாம். கண்டிப்பா. ஓகேங்கய்யா. இவரு வந்த கண்டிஷன் கிட்னி ஃபெயிலியரோட வந்த கண்டிஷன் என்னென்ன கண்டிஷன்ல வந்தாரு? எப்படி இம்ப்ரூவ்மென்ட் ஆயிருக்கு? மொத்தத்துல பார்த்தீங்கன்னா, இவருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அந்த வயிறு வலின்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் ரொம்ப டயர்ட்னஸ். அந்த உணவு சரியா எடுக்க முடியாத சூழ்நிலை. இந்த 1 மாசம் கழிச்சு இப்போ வந்து ரிப்போர்ட் எடுக்கல நம்ப. இருந்தாலும் ஃபிசிக்கலா அவருக்கு வந்து நெறைய சேஞ்சஸ் இருக்கு. நான் வேலைக்கு போகலையான்னு கூட கேட்டேன். அந்த அளவு கொஞ்சம் நல்லா பிரிஸ்கா வந்தாரு. இப்போ குடுத்துருக்கிறதுலயும் நம்ம அந்த தாதுக்களுக்கும் சேர்த்து குடுத்துருக்கோம். நல்லா இருக்காரு. இப்போ வந்தது எதுக்கு வந்தாங்கன்னா, ஏன்னா இன்னும் ஒரு ஒரு 6, 7 நாள் மெடிசின் இருக்கு பழசு. மூச்சு விட சிரமமா இருக்கு கடந்த 1 வாரமா. ரொம்ப முடியல. நைட்ல தூக்கம் இல்ல, இருமலு. அதுக்கு தான் நான் நேர்ல கூட்டிட்டு வந்தோம். நான் ஏன்னா 2வது மாசம்னால அட்டெண்டர் மட்டும் வந்தா போதும்னு சொன்னேன். இல்ல அவருக்கு முடியல ரொம்ப. முகம்லாம் வீங்கி போயிருக்கு. சைனஸ் ஓவர் ஆயிட்டு தூக்கம் இல்ல சரியா அப்டின்னாங்க. சரிங்க, நீங்க இருந்துட்டு காலையில வாங்கிட்டு போங்க மெடிசின் சொல்லிட்டு அந்த நசிய மட்டும் தான் குடுத்தேன். வேற எந்த மெடிசினும் தரல அவருக்கு. கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கிரியேட்டின் 14ன்னு சொன்னாங்க. சரி, அப்போ கிட்னி ஃபெயிலியர் இருக்கும்போது உங்களுக்கு உடம்புல என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு? மூச்சு விட முடியல, ம். தூக்கம் கிடையாது. அந்த மருந்து சாப்பிட்டாலும் கொஞ்சம் பரவால்ல. மூச்சு விடுறது சிரமமாச்சு, தூக்கம் கிடையாது. வேற என்ன பிரச்சனை இருந்துச்சு? அதான். வேற என்ன பிரச்சனை இருந்துச்சு? மூச்சு ஜாஸ்தி வந்து விட முடியல. உடம்புல வயிறு வலி எல்லாம் இருந்துச்சு சொன்னாங்க. லைட்டா. லைட்டா. வேற என்ன பிரச்சனை இருந்தது? அதான் 3 தான். மூச்சு விட முடியல, வயிறு வலி, தூங்க முடியல. ஓகே. இப்போ 1 மாசமா மருந்து எடுக்கிறீங்கல்ல? எப்படி இருக்கு இப்போ? பரவால்ல. பரவால்ல. சரிங்கய்யா. இந்த மூச்சு விடுறது சிரமமாச்சுன்னு சொன்னீங்கல்ல? அத வந்து நேத்து நைட்டு ஒரு 8 மணிக்கு மருந்து விட்டாங்களா? இப்ப எப்படி இருக்கு? அதாவது அந்த வலியே இல்ல. ம். இப்ப நார்மலா இருக்கு. சரி அந்த மூச்சு விட சிரமமே இல்ல. இல்ல. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. முகமெல்லாம் வீங்கி இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப கிடையாது. இப்ப நல்லா இருக்கு. இப்ப நல்லா இருக்கு. அப்ப இருந்தது. ஓகே. உங்களுடைய அப்பாக்கு கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட்டின் 14 இருக்குன்னு சொன்னாங்க. கிட்னி ஃபெயிலியர் ஆனம்போது அப்பாக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததுய்யா? அதாவது அவருக்கு வயிறு வலி அதிகமா இருந்தது சார். ம். அதாவது டயாலிசிஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. டயாலிசிஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஆமா. அதுக்காக தான் ஐயாக்கிட்ட விட்டு வந்தோம். அப்புறம் அவர் மருந்து கொடுத்தாரு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அதாவது வயிறு வலி அதிகமாக இருக்கும். கத்திட்டு இருப்பார். கத்திட்டு இருப்பாரு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவோம். பெயின் கில்லர் போடுவாங்க. அப்போதைக்கு சரியாகும், அவ்வளோதான். அங்கேருந்து வீட்டுக்கு கூட்டு வரதுக்குள்ள மறுபடியும் வயிறு வலி அதிகமாகிடும். அதிகமாயிடும். அதுக்கப்புறம் எங்கள் ஐயாக்கிட்ட மருந்து போடுறதுக்கப்புறம் பரவாயில்ல. இப்ப பரவாயில்ல. எவ்வளவு நாள் எடுக்கிறீங்க? 1 மாசமா எடுக்கும். 1 மாசமா எடுக்கிறீங்க. இந்த 1 மாசம் மருந்து எடுக்கிறீங்கல்ல, அதுல என்ன இம்ப்ரூவ்மென்ட் ஆயிருக்கு? என்ன இம்ப்ரூவ்மென்ட் ஆயிருக்கு? அதான் ஆள் கொஞ்சம் டயர்டாக இருப்பார். இப்போ கொஞ்சம் இது இல்லை. இல்ல. நல்லா இருக்கு. நல்லா இருக்காரு. வயிறு வலி இல்லை. வயிறு வலியும் இல்ல. சுத்தமா இல்ல. இல்லை. முன்ன அவர் என்ன சொன்னாருன்னா, வயிறு வலிக்குது, மூச்சு விட சிரமமா இருக்கு, தூக்கமே இல்ல அப்படின்னாரு. இப்ப தூங்குறாரா? அதான் தூக்கலன்னு சொல்லிட்டு தான் வீசிங் மூச்சு விட முடியல சொல்லிட்டு அதுக்காக தான் வந்தோம். இப்போ நைட்டு விட்டாரு, கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. பரவாயில்ல. நைட் தூங்குனாரா? நைட் தூங்கிட்டாரு. பரவாயில்லையே. ஐயா, நெறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. உங்க அப்பாவை போல பார்த்தீங்கன்னா நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க நெறைய பேர் இருக்காங்க. அதில கிரியேட்டின் யூரியா அதிகமாகி, இஜிஎஃப்ஆர் லெவல் குறைஞ்சு, ஹீமோகுளோபின் குறைஞ்சு, அசதி, சோர்வு, டயர்ட்னஸ், மூச்சு விடுறதுல சிரமம், கால் வீங்கிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சாப்பிட முடியல, ஒல்லி ஆயிட்டாங்க அப்படின்னுலாம் மூச்சு விடுறதுல சிரமமெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட கிட்னி பேஷண்ட்டுங்களுக்கு நெறைய பேர் வீடியோ பார்ப்பாங்க. இல்ல அவங்க குடும்பத்தார் பார்ப்பாங்க, ஃபேமிலி பார்ப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது டயாலிசிஸ் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா பண்ண வேண்டாம். ஐயா கிட்ட வந்தால் சரியாகிடும். டயாலிசிஸே பண்ண வேண்டாம். ஐயா கிட்ட வந்து அதில் போன்றீங்க பண்ணி அப்படின்னு சொல்றீங்க. ஆமாம். இந்த கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? டயாலிசிஸ் பண்ணாமல் சார் கிட்ட வந்து பார்த்தா சரி பண்ணிடுவார். டயாலிசிஸ் பண்ணாம சார் கிட்ட வந்து பாருங்க அப்படின்னு சொல்றீங்க. ஐயா, உங்க பேர் என்னங்கய்யா? ரவிக்குமார் சார். இப்போ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. அதில் கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க நெறைய பேர் இருக்காங்க. மூச்சு விடுறதுல உங்க மாதிரி சிரமம், வயிறு வலி, கால் வீக்கம், சாப்பிட முடியல, ரொம்ப இளைச்சி போயிட்டேன் அப்படின்லாம் இருக்காங்களா?
அவங்க எல்லாம் வீடியோ பார்க்குறாங்க, இல்ல அவங்க ஃபேமிலி பார்ப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் பார்ப்பாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சார் இந்த மாதிரி மூச்செல்லாம் சார்கிட்ட நல்லா ஆயிடுச்சு. ம். அதான் மூச்சு இப்போ திணறல் இல்ல. ம். நல்லா ஆயிடுச்சு. நல்லாயிடுச்சு. நல்லா ஆயிடுச்சு. ஓகே, ஓகே. சூப்பருங்க. ஐயா நீங்க சொல்லுங்க. இவரு வந்த கண்டிஷன் இவரே சொல்ட்டாரு. இப்ப இருக்கிற கண்டிஷன் சொன்னாரு. இவரு இன்னும் எவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மெடிசின் எடுக்கலாம்? அதிகபட்சம் வந்து 2 மாசத்துலேருந்து 3 மாசம். ஆனா, மருந்து கூட நம்ம சொல்லிக் குடுக்குற ஹேபிட்ஸ், பழக்கவழக்கங்களையும் கூட ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா, ஒரு ஸ்டேஜில மருந்து இல்லாமயே வாழ முடியும். நம்ம கான்செப்ட்டே அதுதான். மருந்து காலத்துக்கும் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. இது வந்து ஒரு 2, 3 மாசம் சாப்பிட்டோமா, சரி பண்ணி மீண்டும் வெளிய வந்துடணும். ஆனா, இது கூட நம்ம சொல்லிக் குடுக்குற பழக்கவழக்கங்கள கடைசி காலம் வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா, எந்த மருந்தும் இல்லாம ஆரோக்கியமா வாழ முடியும். உங்களுக்கும், இல்ல உங்கள சார்ந்தவங்களுக்கும், உங்க ரிலேட்டிவ்க்கும் யாருக்குன்னா கிட்னி ஃபெயிலியர் இருக்கா? சிகெடி பேஷண்டா இருக்காங்களா? கிரானிக் டிசீஸா? கவலைப்பட வேண்டாங்க. அதுல மூச்சு விடுறதுல சிரமமா இருக்கு அப்படின்றா கவலைப்பட வேண்டாம். ஒருவேள மத்தவங்க இன்ஹேலர் யூஸ் பண்றாங்க, ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் பிரச்சனை இருக்கு, இன்ஹேலர் யூஸ் பண்றாங்க, மழைக்காலம், பனிக்காலம், இது மாரி காலத்துலலாம் மூச்சு விட சிரமமா இருக்கு, வெளிய போகவே சிரமமா இருக்கு, இன்ஹேலர் யூஸ் பண்ணாதான் வெளியே போறேன்றாங்களா? கவலைப்பட வேண்டாம். நீங்க எடுக்கிற, அதாவது மருத்துவர்கள் குடுக்குற மருந்துகள், மாத்திரைகள், ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் கன்டின்யூ பண்ணுங்க. அதே சமயத்துல கீழ போற நம்பர் கால் பண்ணிட்டு, படிச்ச பட்டதாரி மருத்துவமனைல குடுக்குற சித்த வைத்திய முறையில இருக்கிற அற்புதமான மருந்துகளையும் நீங்க எடுத்துக்கும்போது, நிச்சயமாவே இதிலிருந்து நீங்க ரிகவர் ஆகி வெளிய வர முடியும் அப்படின்றதுக்கு நிறைய சான்றிதழான வீடியோ போட்டிருக்கோம். அது மாரியான ஒரு சான்றிதழான வீடியோ தான் இன்னைக்கும் பார்க்க போறோம். அதனால உங்களுக்கும் கிட்னி பேஷண்ட் இருக்காங்க, இல்ல ஆஸ்துமா பேஷண்ட் சம்பந்தமான பிரச்சனை இருக்காங்க, கிட்னி ஃபெயிலியர் உள்ள பேஷண்ட் இருக்காங்க, டயாலிசிஸ் பண்றாங்க அப்படின்னா, அதெல்லாம் கன்டின்யூ பண்ணிட்டு இந்த மருந்துகள எடுத்து நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழுங்க. இப்படிப்பட்ட தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அன்பு சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம் ஐயா.